தேர்தல் பரப்புரை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டதுனால பிற இயக்கங்களும் மற்ற இயக்கங்களும் ஆரம்பிச்சிட்டதுனால காலதாமதம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நாளைக்கு நாளானைக்கு 2 நாளுக்குள்ள பொது சின்னங்கள் ஏதோ ஒரு சின்னம் அது நாங்கள் ஒரு 2 சின்னங்கள் நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஏதோ ஒரு சின்னத்தை நாங்கள் போட்டி போடுவோம். அது ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். நாங்கள் சின்ன இல்லாத ஒரு பின்னடைவாக இருக்கு. கண்டிப்பாக நான் ஏற்கனவே காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே கருத்தை தான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஜனங்க பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளர் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா அந்த வேட்பாளருடைய சின்னம் என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாக்களிக்கிற காலத்தில் தான் நம்ம இருக்கிறோமோ. கிராமங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கிராமங்களில் நீங்கள் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு, கவுன்சிலரு, மாவட்ட கவுன்சிலரு இது மாதிரி இயக்கங்களோட சின்னங்கள் இல்லாமல் புதிய சின்னங்கள் பிரபலம் இல்லாத சின்னங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படிப்பறிவு இல்லாத அந்த ஜனங்களே அந்த கேண்டிடேட்டுக்குள்ள சின்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு போடும்போது இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒரே ஒரு இங்கே எல்லாருக்கும் தெரியும் பாஜக மதவாத பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு உண்மையான ஒரு கூட்டணிங்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நான் நிற்கிறேங்கிறது. இன்னொன்று என்னன்னா இந்த சின்னம் குறித்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சில சர்ச்சையான விஷயங்கள் அது என்னென்ன சமீபத்தில் சில நாளாக திருச்சி தொகுதி முழுவதும் உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் மூலிமா இங்கே மதிமுக போட்டி போடுது, இங்கே துரைவைக்கு போட்டி போட்டுருங்கிறது எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் சின்னங்கிறது என்னங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுவுமே எங்களுடைய கூட்டணி தலைமை திமுகவுடைய ஐடி விங் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்திய நாட்டிலே பவர்ஃபுல் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடி விங்ஸ் இருக்கிறது திமுக அந்த இயக்கத்துக்கு தான். அவங்களுடைய ஐடி விங்கு ப்ளஸ் எங்களுடைய மற்ற கூட்டணி இயக்கங்கள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை இயக்கங்கள் நிறைய ஒரு வலுவான கூட்டணியை நம்முடைய முதலமைச்சர் அமைச்சிருக்கிறாரு. கூட்டணி அந்த வலுவோடு நாங்கள் கண்டிப்பாக இந்த சின்னத்தை மிக எளிதில் 24 மணி நேரத்தில் நாங்கள் விஷயத்தில் ஏன்னா இன்னைக்கு 15 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 90 விழுக்காடு எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது. இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம். நாங்கள் மிக எளிதில் போய் சேர்த்துறோம். இன்னொன்று என்னென்னா மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, மறுபடியும் மதவாத பாஜகவுக்கு வாய்ப்பளிக்க கூடாதுங்கிறது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒரு வஞ்சிக்கிற ஒரு ஒன்றிய பாஜக அரசை நம்ம பார்த்துருக்கோம். சமீபத்தில் நடந்த நம்முடைய மிக்ஜாம் புயலாக இருக்கட்டும், இல்லாட்டி தென் மாவட்டங்களில் நடந்த வெள்ள பாதிப்பாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 37,000 கோடி தனிநபர் சொத்துக்களும் பொது சொத்துக்களும் நாசமாக இருக்குது. ஒரு ரூபாய் கூட கொடுக்கல. தொடர்ந்து நீங்கள் மதுரை எய்ம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் சென்னை மெட்ரோ ரயில் இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியாக இருக்கட்டும் இல்லாட்டி திட்டங்களாக இருக்கட்டும் ஒன்றிய அரசு பாரபட்சமாக செயல்படுது. அதே நேரத்தில் இந்த மாதிரி இதில் மக்கள் ஒரு ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க. அப்போது பாஜகவை எதிர்க்கின்ற உண்மையான அணி திமுக தலைமையிலான அணி, அந்த அணிக்கு நம்ம ஓட்டு போடணும். ஜனங்க முடிவு எடுத்தாங்க.